ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட சிம்பிள் ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் தான். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நல்லா ஃபேஸை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் செட்டஃபில் கிளென்சர் வச்சு. அதுக்கப்புறம் செட்டஃபில் மாய்ஸ்சரைஸ் வச்சு நான் நல்லா ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். எப்பயுமே மேக்கப் முன்னாடி இல்லை நார்மல் டேஸில் நம்ம மாய்ஸ்சரைசர் போடுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் மாய்ஸ்சரைசர் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம ஃபவுண்டேஷன் ஈஸியாக பிளெண்ட் ஆகும், நமக்கு மேக்கப் ஈஸியாக போடலாம். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி முடித்ததும் லிப் பாம். நான் இந்த லனேஜோட லிப் க்ளோயி பாம், இந்த கிரேப் ஃப்ரூட் வேரியண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட க்ளாஸி எஃபெக்ட் சூப்பராக இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இது என்னோடய ஃபேவரட் லிப் பாம். நெக்ஸ்ட் ப்ரைமர். நான் ரிம்மல் லண்டன் மேட் ப்ரைமர் தான் எடுத்திருக்கேன். எப்போயுமே நம்ம ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் போட்டே தான் ஆகணும். அப்போ தான் நம்ம ஃபவுண்டேஷன் போடுறப்ப எந்த ஸ்கின் இஷ்யூஸும் வராமல் இருக்கும். ப்ரைமர் போட்டால் தான் நம்ம போடுற எந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் ஸ்கின் உள்ளே போகாமல் இருக்கும். நான் ஒரு தின் லேயராக ஃபேஸுக்கும் நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஃபவுண்டேஷன் நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் சேர்த்து தான் போட போகிறோம். ப்ரைமர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு ரிம்மல் லண்டன் மேட்ச் பர்ஃபெக்ஷன் ஃபவுண்டேஷன் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸி டு பிளெண்டுன்னு கூட சொல்லலாம். நமக்கு இது பியூட்டி பிளெண்டர்லாம் ஒன்றும் தேவையில்லை, கையாலேயே பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கையாலேயே பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக குவிக்காக நம்ம ரெடி ஆகிறதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த மேக்கப் எனக்கு ஹோல் டே அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் லுக் நமக்கு நல்லாவே தருது. எவ்ரிடே பேசிஸில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் திஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபவுண்டேஷன் நல்லா பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு லூஸ் பவுடர் எடுத்து அதை செட் பண்ணிக்கிறேன். கேட்ரஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு லூஸ் பவுடர் எடுத்து நான் செட் பண்ணிக்க போகிறேன். இந்த பவுடர் நான் ஜஸ்ட் லைட்டாக ஒன் டைம் எடுத்துகிட்டு ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு அதே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது க்ளீனாக ஃபவுண்டேஷன் செட் பண்ணிடும். ஸோ இப்போ ஒரு க்ளீன் பேஸ் நல்லா செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது சில்கி கேர்ள் ஹை டெஃபினிஷன் ப்ரோ லைனர். இதை வச்சு என்னோடய ஐப்ரோஸை நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். எங்கே கேப்ஸ் இருக்கோ நான் அங்கே மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். அது அப்புறம் பின்னாடி இருக்க ஸ்பூலி வச்சு நான் நல்லா கோம் பண்ணிக்கிறேன். இது நல்லா டார்க் டிஃபைன்டு லுக் கொடுக்கும் நம்ம ஐப்ரோஸ்க்கு. நெக்ஸ்ட் நான் ஐ ஷேடோ எடுத்திருக்கேன். இந்த ரிம்மல் லண்டன் மேக்னிஃப் ஐஸ் ஸ்பைஸ் எடிஷன் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் இந்த கலர் எடுத்து நான் ரெண்டு ஐஸுக்கும் லைட்டாக மைல்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். அந்த கலர்ஸ் இருக்கிறதும் இருக்காததும் தெரியாது. இது ஒரு நீட் லுக் நமக்கு கொடுக்கும். ஸோ ரெண்டு கண்ணுக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். சூப்பர் ஃப்ரெஷ் லுக்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் நைக்கா பிராண்ட்லேருந்து ஒரு ஐலைனர் எடுத்திருக்கேன். இது ப்ளூ கலர் ஐலைனர் 02ன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ஐலைனர் வச்சு நான் ஒரு தின் ஐலைனர் தான் மேக் பண்ணிக்க போகிறேன். ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த வேண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், வெரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. லைட்டாக ஒரு விங் ஐலைனர் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ போத் ஐஸ்க்கும் நான் ட்ரா பண்ணிட்டேன். அது அப்புறம் நான் சில்கி கேர்ளோட 24 hours லாங் லாஸ்டிங் பர்ஃபெக்ட் ஸ்டே இந்த காஜல் வச்சு நான் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக அப்ளை பண்ணாலே இந்த காஜல் ரொம்ப டார்க் ரிசல்ட் கொடுக்குது. ஸோ போத் ஐஸுக்கும் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் இந்த கார்னர்ஸ் மட்டும் நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். இப்படி டார்க் பண்ணால் நம்ம ஐஸ் நல்லா டிஃபைன்டாக தெரியும். ஸோ இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா டார்க் பண்ணி அந்த விங் ஐலைனரோட நான் சேர்த்துக்கிறேன். அது அப்புறம் நான் மஸ்காரா எடுத்திருக்கேன். இது மெபிலின் ஹைப்பர் கர்ல் மஸ்காரா. ஆக்சுவலி இந்த மஸ்காராவில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஈஸி டு வாஷ். லோயர் ஐலாஷஸ்லேயும் நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த நைக்காவோட லிப்ஸ் டோன்ட் லை லிப் லைனர் நான் எடுத்திருக்கேன்.
ஸோ இந்த லிப் லைனர் வச்சு நான் லிப் லைன் பண்ணிக்கிறேன். இது ஒரு டிஃபைன்டு லுக் கொடுக்கும் அண்ட் சூப்பர் பிளண்டபிள் ஆல்சோ. நெக்ஸ்ட் நான் மேக் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நேம் வந்து கேப்டிவ். ஸோ இந்த மேக் லிப்ஸ்டிக் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போது லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண நைக்கா ஐலைனர் வச்சு ஒரு சின்ன பிந்தி வச்சுட்டேன். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் அண்ட் டேக் கேர்.